இன்னைக்கு ஈரம் பண்ண தாய்களுக்கு கூட மக்கள் மனநிலைகள்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு உமர் நாயகம் சொன்னாங்க, நான் போய் உஸ்மான் நாயகத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போய் சலா சொன்னேன். 1க்கு 3 தடவை சலா சொன்னேன், ஏன் சலாத்துக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன பெரிய குற்றம் இல்லை, கொலை குற்றம் இல்லை, வேற ஏதோ கொள்ளை அடித்த குற்றம் இல்லை. நான் சலாம் சொன்னேன், என் சலாத்துக்கு உஸ்மான் நாயகம் பதில் சொல்லல அப்படின்னு ஜனாதிபதிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்மளாம் நம்ம வேலைக்கு தெரியல, இது ஒரு கம்ப்ளைண்ட் தான். அப்ப சலாம் சொல்லி பதில் சொல்லாவிட்டா கூட அது ஒரு பெரிய குற்றமாக கருதப்பட்ட நேரம். அது சலாம் சொல்லி பதில் சொல்லாவிட்டால் கூட நீங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நம்ம எல்லாம் அதையெல்லாம் நம்ம ஒரு பெரிய பெரிய குற்றமா ஏத்துக்க மாட்டோம். நம்ம ஊரோடு புழக்கத்துல சொல்லுவோம், என்ன பெரிய கொலையா பண்ணிட்டான், 2 பொய் தானே சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொள்ளையா எடுத்துட்டான், பொய்யத்தானே சொல்லிட்டான், கேட்கிறமா இல்லையா, நம்ம புழக்கத்துல இருக்கு. பொய் சொல்றது சகஜம் தானே அப்படின்னு நம்ம பேசுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், ஒரு மூமின் கொலை செய்வானா? வாய்ப்பு இருக்குன்றார். ஒரு மூமின் திருடுவானா? திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. வாய்ப்பு இருக்கு, மனிதனுடைய இயல்பு. ஒரு மூமின் விபச்சாரம் செய்வானா? செய்ய வாய்ப்பு இருக்கு. ஒரு மூமின் பொய் சொல்லுவானா? பொய்யா ஒரு மூமினா? வாய்ப்பு இல்லையே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் இன்னைக்கு அந்த எது ஒரு மூமினுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னோமோ அது நம்முடைய வாழ்க்கையில சர்வ சாதாரணமாக புழங்கிக் கொண்டிருக்கு. வீட்டையும் புழங்கு. பொய் சொல்லுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சில நேரங்கள் இருக்கு, அதை தவிர மற்ற இடங்கள்ல போய் பொய் கூட சொல்லக்கூடாது. மனைவியிடத்திலே கணவன் பொய் சொல்லலாம். எதுக்கு? மனைவியுடைய பிரியத்தை வாங்குவதற்கு, மனைவியை ஏமாத்துறதுக்காக வேண்டிய அல்ல. பிள்ளைகள்கிட்ட கூட பொய் சொல்லக்கூடாது. பிள்ளைங்கள்ட்ட கூட நீ போயிட்டு வாப்பா, நாளைக்கு ஒரு முட்டாய் வாங்கி தாரேன் அப்படின்னு நம்ம வீட்டை சொல்லுவாங்க. அப்படி கூட சொல்லக்கூடாது மார்க்க சட்டத்தின் பிரகாரம். ஒரு ஹதீஸ்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை வாங்குவதற்காக வேண்டி ஒரு பெரிய உங்கள்கிட்ட இருக்கிறதாக கேள்விப்பட்டாங்க. ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு ஹதீஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டாங்க. அவங்கள்ட்ட ஹதீஸை வாங்க போனாங்க. அந்த மனிதர் குதிரை வச்சிருக்கிறாங்க. குதிரை நம்ம ஊர்ல இந்த ஹஜ்ஜு நாளைக்கு ஆடு வாங்குவாங்க, ஆடு வராது. வாங்க சந்தையில இருந்து வாங்கிட்டு வரும்போது வீட்டுக்கு வராது. அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு புல்ல முன்னாடி காட்டுவாங்க. ஒரு பையன் முன்னாடி புல்ல காட்டி ஓடி வருவான். அந்த புல்ல பார்த்து அந்த ஆடு ஓடி நம்ம ஊர்ல பார்த்துருக்கோம். இதே மாதிரி அந்த ஒரு பெரியவர் ஒரு குதிரை அங்க நிக்கிது, வரமாட்டுக்கு. அந்த குதிரைக்கு புல்ல காட்டி கூப்பிடுது. இதை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அது வந்தவொடனே இந்த புல்ல நகர்த்துறாரு. இவர் ஒரு புல்ல காட்டி குதிரையே ஏமாத்துறவர் ரசூலுல்லாஹி ஹதீஸை இவர் அமானிதமா வச்சா இருப்பாரு. இவர் நியாயமாக இருப்பாரா? இவர் அநியாயம் பண்ண மாட்டாரு, தப்பு செய்ய மாட்டாரா? இவர் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சரியில்லை, லைஃப்னு எழுதுறாங்க. அவர் அறிவிக்கக்கூடிய அவர் சொன்ன ஹதீஸ் பலவீனமானது பலமானது அல்லன்னு எழுதுறாங்க. அப்படின்னு சொன்ன நம்ம வார்த்தைகள்லாம் யார் வார்த்தை பலம்னு சொல்லுங்க கூட்டுல. நம்மளுடைய வார்த்தை யாருடைய வார்த்தை பலமான வார்த்தை நாம எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அப்ப இருக்கட்டும் சகோதரர்கள். உமர் நாயகம் அபூபக்கர் நாயகத்திலே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பெரிய குற்றத்துக்காக வேண்டி அல்ல, சலாம் சொல்லவில்லை என்பதற்காக வேண்டி. சலாம் அல்ல, சலாம் சொன்ன சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை என்பதற்காக குற்றத்தை சாட்டுகிறார்கள். அபூபக்கர் நாயகம் அவங்க எப்படிப்பட்ட மனிதர்? அவங்க சொல்றாங்க, இல்லையே அப்படி இருக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி இல்ல, இருந்திருப்பான் அவன், அப்படிப்பட்ட இருந்திருப்பான், நம்ம 4 போடுவோம். அபூபக்கர் அப்படி சொல்லல. ஒரு மூமி இன்னொரு மூமினை எப்படி 1000 சமாதானம் சொல்லியாவது ஒரு மூமினை குற்றவாளி இல்லை என்று சொல்ல வேண்டும். 1000 பொய் சொல்லியாலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, 1000 சாக்கு போக்குகளை சொல்லி ஒரு மூமினை குற்றவாளி இல்லை, அவன் பாவி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும். அதே மாதிரி அபூபக்கர் சொன்னாங்க, உஸ்மான் அப்படி செய்திருக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் சொன்ன சலாத்திற்கு பதில் சொல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை, வாருங்கள் போய் கேட்கலாம் சொன்னாங்க. 2 பேரும் வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க. பதில் சலாம் சொல்றாங்க. என்ன உஸ்மான், உமர் வந்தாங்கள,
உங்களுக்கு சலாம் சொன்னாங்களே, நீங்க ஏன் பதில் சொல்லல அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்கிறாங்க, எப்போ உமர் வந்தாக, எப்போ சலாம் சொன்னாங்க, சலாம் சொன்னாக்க நான் அந்த பதில் சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க, சத்தியமா சொல்றேன் நான் வந்தேங்கிறாங்க. உங்களுக்கு சலாம் சொன்னேன்னு அப்படி உமர் நாங்க சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க சத்தியமா சொல்ற நீங்க வரலங்கிறாங்க. என்னங்க இது? அபூபக்கர் நாயகம் விளக்கிக் கொண்டார்கள், இருவர்கள் லேசானவர்கள் அல்ல, நம்மை மாதிரி அல்ல, வாயில எடுத்தோன்னு புசுக்கிற பொய் சொல்ற மாதிரி ஆளுக்கா இல்ல. அவர்கள் பேசினால் பொய்க்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். அவர்கள் எல்லாம் தலைவர்கள், மிகப்பெரிய மகான்கள், அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் நாயகம் அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, ஆமா உண்மைதான், நீங்கள் வந்தது அவர்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் சலாம் சொன்னது அவர்கள் அறியவில்லை, தெரியவில்லை. அது ஏதோ சம்பவம் நடந்தது. என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டாங்க. அப்போ உஸ்மான் நாயகம் சொன்னாங்க, ஆமா உண்மைதான், நான் ஒரு கவலையிலே இருந்தேன். ஆஹா, ஒரு விஷயத்தை பற்றி கேட்காமல் விட்டு விட்டேனே, ஒரு விஷயத்தை பற்றி கேட்காமல் விட்டு விட்டேனே. என்ன விஷயம்? எதில் வெற்றி இருக்கிறது என்று கேட்காமல் விட்டு விட்டேன். வெற்றி பெறுவதற்கு வழி என்ன? என்னெல்லாம ரசூல்லா கூட பழகணும். ரசூல்லா நம்மளை விட்டு போயிட்டாங்களே, ஒரே ஒரு விஷயத்தை கேட்காம விட்டேனே, மன் நஜாத் மன் நஜாத் மன் நஜாத், எதுல வெற்றி இருக்கு ரசூல்லாட்ட நான் கேட்காம விட்டேனே என்று நான் அந்த கவலையிலே இருந்தேன். ரசூலுல்லாவுடைய பிரிவு ஒன்று, என்னை பற்றி ஒரு கவலை, ஒன்று ரசூலுல்லாவை பற்றிய கவலை, இன்னொன்னு என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று நான் கவலையில நான் இருந்தேன். அதனால ஒவ்வொரு வந்ததும் தெரியாது, சலாம் சொன்னதும் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னாங்க. அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, அது நடந்தது கரெக்டு தான், ஆனா நீங்க உஸ்மானே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் அதை பற்றி ரசூலுல்லாஹ் நான் கேட்டுட்டேன். எதை பற்றி கேட்டேன்? எதுல வெற்றி இருக்கிறது என்று நான் கேட்டுட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே உஸ்மான் நாயகம் கேட்டா, அது என்னன்னு சொல்லுங்க. தான் வெற்றியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நான் கேட்டேன் என்றார்கள். அது என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்? நாம ஏதோ இன்னைக்கு காலையில பதிர்குழு வந்துட்டோம், அல்லாஹ் நம்மள கொண்டு வந்துட்டான். தெரிஞ்சோ தெரியாமலோ விளங்கியோ விளங்காமலோ நம்ம கொள்கையில ஆரம்பத்துல இருந்து நம்ம நிறைய லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிருப்போம். எல்லாம் சேர்ந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 10 தடவை ஓதனமா இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ. அதே மாதிரி அசர் லொஹர்ல ஃபஜ்ர்ல ஓதுவோம், அசர்ல ஓதுறோமா இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாளைக்கு 20 தடவை ஓதிடுறோம். அது அல்லாத மற்ற நேரங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறோம். ஒருவர் முன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவர் சொன்னால் அவர் சொர்க்கம் சென்று விடுகிறார் அப்படிங்கிறாங்க. ஒரு ஈஸியான வேலை தெரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு அது லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை புழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் ஒன்றாலா நாம் சொல்ல சொல்ல எதை நம்முடைய பழக்கத்திலே வைத்திருக்கிறோமோ அந்த பழக்க வழக்கம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரணம் வரை வரும். பெருமானார் ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒருவன் எப்படி வாழ்ந்து